பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். யாராவது? அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஒசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க. அதே போல அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி. போதும். இங்கே நான் கொடுக்கிற அந்த வேத பகுதி புராணம் அல்ல. அன்பு சகோதரிமாரே, சகோதரர்களே, இந்த பகுதியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு புராண கதையை சொல்லவில்லை. நான் ஒரு கற்பனை காப்பியத்தை எடுத்து இயம்பவில்லை. இந்த உலகத்திலே, இந்த மண்ணிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலத்திலே நடந்த ஒரு வரலாற்று செய்தியை இந்த சபையிலே நான் பதிவு செய்கிறேன். இந்த வரலாற்று செய்தி என்று சொல்லப்படும் பொழுது உலகத்திலேயே பெரும்பாலான மக்களை வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை திரட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்வதற்கான நோக்கம் என்ன, ஏன் செய்ய வேண்டும், இதில் செய்வதனால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்பதை இந்த பகுதி, இந்த பாட புஸ்தகம் நமக்கு விளக்கி இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும். திருச்சபைகளில் இதற்கு பேர் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால் குருத்தோலை ஞாயிறு பவனி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குருத்தோலை ஞாயிறு பவனி. ஆனால் வேத புஸ்தகத்தில் நாம் இதை தெளிவாக நடைமுறை சொல்லாக சொல்லுவோமானால் இயேசு கிறிஸ்துவினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் திரட்டப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்ட பேரணி. இதை ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கட்சிக்காரனிடத்தில் இதை கொண்டு கேட்போமானால் அவன் சொல்லுவான், இது மக்களால் திரட்டப்படுகிற மக்கள் பேரணி. போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஜனவரி 30 மகாத்மா காந்தி சுடப்பட்ட நாளில் கண்டனம் தெரிவித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ பாதிரிமார்களும் ஒன்று கூடி மதுரையில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி மியூசியத்துக்கிட்ட நாங்கள் எல்லாரும் சங்கிலி போராட்டம், மனித சங்கிலி போராட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஒரு பேரணியாக நாங்கள் சென்று எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்ய. கண்டனம்னா என்ன? எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டனம்னா என்ன? எதிர்ப்பை பதிவு செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்களையெல்லாம் திரட்டி இவ்வளவு பெரிய ஒரு ஊர்வலத்தை, ஒரு பேரணியை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை அவர் யாருக்கு எதிராக முன்வைக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து இயம்புகிறது. சரி, எதற்காக இந்த பேரணி? இவர் எங்கே ஆரம்பிக்கிறார்னு பாருங்களேன். 1வது வசனத்தில் ஒரு கிராமத்திலிருந்து கடந்து இப்பொழுது அவர் எருசலேம் நகரத்துக்குள்ள உள்ள வர்றார். 3 நாட்களுக்கு முன்பதாக எருசலேம் என்று சொல்லக்கூடிய இன்றைய டெல் அவிவ் என்ற இடத்துல இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படையினுடைய ஏவுகணை தாக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிற இந்த பகுதியில் இன்றைக்கு இந்த நேரத்தில் ஏவுகணைகள் விழுந்து கொண்டிருக்கிற நேரம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஏவுகணை வீசுகின்ற நேரத்தில் நான் இந்த பகுதியை எடுத்து கொடுக்கிறேன். இந்த இடத்துல எருசலேம் நகரத்துடைய முகப்பில் கிறிஸ்துவானவர் கொஞ்ச நெஞ்ச மக்களை அவர் திரட்டவில்லை. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஆரவார சத்தம் விண்ணை பிளக்கும்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. திரளான ஜனங்கள். இந்த பகுதியை நீங்க வாசித்து வந்தீங்கன்னா கிறிஸ்து கழுதை குட்டியின் மீது பவனி வரப்படும் போது ஊர்வலம் வரையில அவருக்கு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் எண்ணிக்கை அடங்கா. இதை ஒருவன் சாட்சியாக ஐ விட்னஸாக வெளிப்படுத்துகிறான் வேத புஸ்தகத்தில். யோவான் என்கிற சுவிசேஷத்தில் வேற யாரும் கிடையாது,
யாரை எதிர்த்து அந்த கண்டனத்தை எதிர்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிவு செய்கிறாரோ அவனே சாட்சியாக சொல்கிறான். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12. வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோல்களை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்ப நான் சொன்னேன் பாருங்களா, ஆர்ப்பாட்டம் என்று வேத புஸ்தகத்தில் ஆர்ப்பாட்டம் இருக்கிறதா இல்லையா? 12 ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 12 ஆர்ப்பரித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்துகிறார்கள், கோஷத்தை எழுப்புகிறார்கள். அது என்ன கோஷம்? நல்லா சொல்லுங்க சோதரி, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஓசன்னா, அப்புறம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லி ஜீப்ரு பாஷையில ஓசன்னா ஓசன்னான்ற சத்தம் விண்ணை பழக்குகிறது. நாங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில வீர வணக்கம் வீர வணக்கம் கோஷம் கலப்பப்படுகிறது. வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு ஒரு கோஷம் வருது. ஆனா இந்த கோஷம் என்ன கோஷம்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படும். நீங்க யோவான்ல இன்னும் பாத்தீங்கன்னா, யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து வருகிறான்னு சொல்லி கோஷம் எழுப்பப்படுகிறது. ராஜா வர்றான்னு கோஷம், இஸ்ரவேலுக்கு ராஜா. நீங்க பாருங்களேன், இந்த வார்த்தை வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த சம்பவம் நடந்து பைபிள் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி எங்கே சம்பவம் பதியப்பட்டிருக்குன்னா, எழுத்துக்குங்க சகரியா 9:9. சீக்கிரம் வாங்க. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இப்ப புரியுதுங்களா? அவர் கழுதை மீது என்ன செய்யறாரு? வர்றாரு. அடுத்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அடுத்த வாசிக்க சகோதரி. எருசலேம் என்ற குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் சொல்லும். போதும். இப்ப பாருங்களேன், இந்த வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சில பல ஆண்டுகள் கடந்து இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த சம்பவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நான் நல்லா கவனிக்கணும். நீங்கள் நான் கேள்வி கேட்பேன், இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா பரிசு வாங்கிக்கலாம். நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே கேள்வி கேட்டுருவேன். வேத வாக்கியம் சகரியா 9:9 சொன்னதுபடி இஸ்ரவேலுடைய ராஜா கழுதைக்குட்டி, அதனுடைய மரின்னு சொன்னாங்க, குட்டி. ஆக சிறுசா இருக்கையில் அதுக்கு ஒரு பேர். அதனால தான் கழுதை குட்டி போடுச்சுன்னா அந்த குட்டிக்கு பேர் என்ன? மரி. கழுதையை பற்றி நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. கழுதை இங்கே தான் என்னை பார் யோகம் வரும் என்று கேவலப்படுத்தப்படுகிறது. கடைகளில் போட்டிருப்பான், கழுதை படத்தை போட்டு வச்சுருப்பான். போட்டு வைக்கிற அளவுக்கு கழுதை படம் ரொம்ப மதிப்பானதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. எவனா ஒருத்தன் சொன்னான், என்னை பார் யோகம் வரும், அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னான். அதனால கழுதை படத்தை போட்டிருக்கேன்னுமா. ஒருத்தன் திட்டுறதா இருந்தால் கூட எதை சொல்லி திட்டுவான்? போகழுது அப்படின்னுவான். இங்கே அவமானப்படுத்தக்கூடிய இந்த விலங்கு யூதர்களுக்கு மிகவும் மேன்மையானது. விலங்குகளையே ஆக சிறந்தது கழுதை தான். குதிரைலாம் அதுக்கப்புறம் தான். இஸ்ரவேலுடைய ராஜா என்று ஒருத்தரை முடிவு பண்ணியாச்சுன்னா அவரை எதில் தூக்கிட்டு வரணும்? கழுதையில் தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லி வேத புஸ்தகம் சொல்லுது, நான் சொல்லலை. என்ன இப்படி சொல்றீங்க? உண்மை அதுதான். ஒரு யூதன் இஸ்ரேலுக்கு ராஜாவாக வர்றான்னா அவன் கழுதையில ஏறி தான் வரணும். ராஜாவை தவிர்த்து வேறு இலாக்காவை கொண்டு ஒருத்தன் வர்றான்னா அவன் குதிரையில் வரலாம். நான் சொல்லலை, அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கங்க, நான் சொல்றேன். எடுங்க. 1 ராஜாக்கள் 1:33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை. இந்த சொல்றது வேற யாரும் தாவீது பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய குமாரனாகிய சாலமோனை குறித்து சொல்றார். சொல்லுங்க. கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி
அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அடுத்து வாசிங்க. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜா. இப்ப சொல்லுங்க, அவன் இஸ்ரவேல் மீது ராஜாவாக்கப்படுறதுனா எதுல ஏறணும்? புரியுதுங்களா? இன்னொன்னு சொல்லட்டுமா? நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 10வது வசனம். வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வெள்ளை குதிரையின் மேல் ஏறுகிறவர்களே, அப்படி இருக்கா? வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். இது ராஜாவாக இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை. இப்ப சொல்லுங்க, கழுதைக்கு மாசா குதிரைக்கு மாசா? கழுதைக்கு தான் மாசம். அதனால தான் ஆண்டவர் சொல்லையிலேயே, அதனால தான் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக விஞ்ஞானம் கூட தோற்றுரும். இது ஒன்றும் இதிகாச கதை இல்லை. நான் அதுக்குள்ள போக விரும்பலை. நீ ஒரு வீட்டுக்கு போ, அங்கே ஒருத்தர் கழுதை கட்டி கிடக்கும். கழுதையையும் குட்டியும் பிரிச்சிடாத, குட்டியோடு சேர்த்து கழுதை என்ன செஞ்சுட்டு வா, கிளப்பிட்டு வா. வீட்டுக்காரன் கேட்டான்னா இது ஆண்டவருக்கு வேணும்னு அவனுக்கு பதில் சொல்லு, அவன் விட்டுருவான். திட்டமிட்டபடி நடக்குது. கழுதையை கொண்டு வந்தாச்சு. இவர் கழுதையில் ஏறிட்டார். எல்லா யூதர்களும் எந்த நாளுக்கு வந்திருக்கான்னா, அந்த தேசத்தில் எருசலேமில் பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள். யூதர்களுக்கு வந்து மிக முக்கியமான நாள். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களும் ஒன்றா கூட போகக்கூடிய நாள், பஸ்காவுடைய நாள். பஸ்கா பண்டிகை ஒரு வாரம் இருக்கையில் இந்த சம்பவம் நடக்குது. இவர் மக்களை திரட்டுறாரு. இந்த கழுதையின் மீது ஏறி உட்கார்ந்த உடனே அங்கே கூடின கூட்டம் பயங்கரமான கூட. ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறான், குறைந்தது 5 லட்சத்திற்கு மேலான ஜனங்கள் அந்த இடத்துல கூடியிருக்காங்கன்னு சொல்கிறான். இதை விட ஒரு வேத பாரகர் சொல்கிறான், உலகமே கூடிடுச்சுன்றான். அந்த வசனம் அதில் இருக்குது, இங்கே எடுத்து வாசிங்க, யோவானில் இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி ஒருத்தன் வர்றான், உலகமே அவனை பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிறான். இப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய மக்களை திரட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையில் பயணப்பட்டு வர்றார். எங்கே வர்றாரு? எருசலேம் நகரத்துக்கு உள்ளே வர்றார். எதுக்கு வர்றாரு? இங்கே தான் பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எருசலேம் நகரத்துக்கு போனவர்கள் சொல்கிறாங்க, அந்த நகரத்துடைய முகப்பு வாசல்லேருந்து வலதுபுறம் கழுதையை நகட்டினார்னா அரண்மனை இருக்குது. போத்துடைய பொந்து பிளாத்தினுடைய அரண்மனை இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அதிகார பரிவு மாற்றப்பட வேண்டும் என்று ஏக்கத்தோடு கூட்டத்தினுடைய நடுவில் கிறிஸ்துவானவர் கழுதிலே பவனி வைக்கிறார். அப்படியே இடதுபுறம் நீங்க பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. வலதுபுறம் அரண்மனை இருக்கிறது, இடதுபுறம் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. இதற்கு முன்பதாக அவர் அந்த பேரணியை, இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். லட்சக்கணக்கான கூட்டம். இவர் எங்கே போகிறாருன்னு சொல்லி அவர் வாயே திறக்கலை. பைபிளில் நான் நல்லா வாய்ச்சி பார்த்தேன். இடையில அவர் வாய் பேசவே இல்லை. ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு, அவன் வீட்டுக்கு போய் கழுதை குட்டி என்ன செஞ்சுட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒழிய ஆர்ப்பாட்டம் அந்த கூட்டத்தில் நடந்து வரல. அவர் என்ன செய்யலை, எந்த பிரசங்கமும் பண்ணலை. ஆனால் ஜனங்கள் பேசினார்கள், அவர் பேசவில்லை, மக்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள்னா, எங்கள் யூதருடைய ராஜா வாழ்க. ஓசனானா என்ன அர்த்தம்னா, கர்த்தாவே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓசன்னா? ஓசன்னா என்பது ஜீப்ரு மொழி. ஓசனாவுடைய அர்த்தம் என்னன்ற தங்கச்சி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓசன்னானா என்னன்னா, கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். நான் சொல்ற வேத புஸ்தகம் சொல்லுது. அப்போ இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களும் ஒரே கோஷமா எழுப்புறான், ஓசன்னா ஓசன்னா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஓசன்னா. விண்ணு முட்டை இழக்கிறான். இந்த சத்தம், இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பேரணி யாரை அச்சுறுத்த என்று சொன்னால், அவர்கள் நம்பியிருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, கழுதை வலது பக்கம் போகும், அரண்மனை நொறுக்கப்படும், ஆட்சி அதிகாரம் கைமாறும், யூதர்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார். கழுதையோடு
அரண்மனைக்கு அவர் செல்ல போகிறார். இவ்வளவு திரளான மக்கள் திரட்சியை கண்டு ஆட்சி செய்யக்கூடிய ரோமானியர்கள் பின்னிட்டு ஓட போகிறார்கள் என்ற மிகப்பெரிய ஆரவார சத்தம் இந்த பேரணி போய் கொண்டிருக்கிறது. இதுதான் வரலாறு. இதை லேசா சர்ச்சைகளை சொல்லி முடிச்சிடறான். ஓசன்னா பாடுவான், இயேசுவின் பாடலே தோத்திரம் தோத்திரம் நினைஞ்சிடறான், முடிச்சிடறான். உலகத்திலேயே மக்களை திரட்டி, வெகுஜன மக்களை திரட்டி, அனைத்து மக்களையும் திரட்டி மிகப்பெரிய பேரணியை உருவாக்கி அந்த பேரணி மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் நான் எதுக்கு இப்படி வந்துகிட்டு இருக்காருன்றதை சொல்லலை உங்கள்கிட்ட. வேத புத்தகத்தில் என்ன நடக்குதுன்றது போட்டிருக்காங்க. ஆனால் உள்ள நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. யூதர்கள்லாம் எதை நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு ரட்சகர் கிடைச்சார், யூதருக்கு ராஜா ஓசன்னா, அவன் அதைத்தான் பிளேம் பண்றான். நமக்கான விடுதலையை, மீட்பை ரட்சகர் கொடுக்க போறார். கர்த்தாவே எங்களை ரட்சியும், இஸ்ரவேலருக்கு கிடைத்த ரட்சிப்புக்காக ஓசன்னா என்ற கோஷம் விண்ணை பிளக்குகிறது. இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் வர்றார். அத்தனை லட்சம் மக்களும் ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு இப்போவும் சொல்றேன், வலதுபுறம் போயிட்டா அரண்மனை, இடதுபுறம் போனால் தேவாலயம், எருசலேம் தேவாலயம். ஆனால் வேத புத்தகத்தில் எருசலேம் தேவாலயத்தை குறித்து தான் பதிவு இருக்குது. அரண்மனையை குறித்து என்ன இல்லை, பதிவுகள் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவுனா, அந்த கழுதையை வலது பக்கமாக திருப்பிடுவார்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் ஒரே சிந்தனையாக கோரஸாக இட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் கழுதையை இடது பக்கமாக திரும்புகிறார். இந்த வலது பக்கம் இடது பக்கம்ன்றதுக்கு இன்னைக்கு என்ன அரசியல் தெரியுங்களா? வலதுசாரி இடதுசாரின்னு அரசியல் இருக்கு. வலதுசாரி அரசியல்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் அரசியல் இருக்கிறதுனால சொல்றேன். வலதுசாரி அரசியல்னா அதிகாரம் உள்ள பகுதி. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், இங்கிலாந்து, இந்த நாடுகள்லாம் வலதுசாரி அதிகாரம் உள்ள நாடுகள், வலதுசாரிகள். இடதுசாரிகள்னா யார் ஒடுக்கப்படுறானோ, யார் அமுக்கப்படுறான், டிப்ரெஸ்ட், டிஸ்டர்பட், அமுக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, தாழ்த்தப்படுகிற விளிம்பு நிலை மக்களுக்காக ஒருத்தர் நிற்கிறானா அவன் இடதுசாரி. இப்போ பாருங்களேன், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் நியாயம் சொல்லணும். அப்போ நான் யார் பக்கம் நிற்கணும்னா, சத்தியம் அப்படி தான் சொல்லுது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்ல நான் பெண் பக்கம் நிற்கணும். ஒரு வலுத்தவனுக்கும் ஒரு இளைச்சவனுக்கும் நின்றா நான் இளைச்சவன் பக்கம் நிற்கணும். ஒரு பணக்காரனுக்கும் ஒரு ஏழைக்கும் நீதி வழங்கணும்னா நான் ஏழை பக்கமாக நின்று, இதுக்கு பேர் தான் இடதுசாரி. இப்போ ஆண்டவர் எடுத்த பாதை வலதுசாரியா இடதுசாரியா? ஒருத்தரும் பேச மாட்டேங்க, நல்லா சொல்லுங்க. இடதுசாரி முடிவை அவர் எடுக்கிறார். இப்ப அவர் எடுத்தது இடது பக்கம் கழுதையை திருப்புறாருன்னா இது எங்கே போகும்? இப்ப இது எங்கே போகுது? எருசலேம் தேவாலயம் நோக்கி போகிறது. இவ்வளவு ஜனமும் உடைய மன ஓட்டத்துக்கு எதிராக ஆண்டவர் வந்து முடிவெடுக்கிறார். அவருக்கு தெரியும், he is know already Jesus know too. people thought, மக்களுடைய எண்ணோட்டங்களை முன்கூட்டி அறியக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இன்னைக்கு என்னைய ஓசன்னா ரட்சகர், ஆண்டவரே ரட்சியும், இஸ்ரவேலருக்கு ராஜா என்று என்னை தூக்கி உயர பிடிப்பவர்கள் இனி ஒரு வாரத்துக்கு பிறகு என்னை சிலுவையில் அறையும் என்று என்ன செய்ய போறாங்க, சொல்ல போறாங்கன்ற யாருக்கு தெரியும்? தெரிஞ்சே இந்த பாதையை எடுக்கிறார், அறிந்தே. அதனாலதான் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இப்ப எருசலேம் தேவாலயத்துக்கு உள்ள வந்தார். எருசலேம் தேவாலயத்தில் என்ன ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா, எருசலேம் தேவாலயத்துடைய நிர்வாகம், எருசலேம் தேவாலயத்தில் உள்ளே செல்வது வெளியே வருவது, எருசலேம் தேவாலயத்தில் பேசுவது பேசாமல் இருப்பது, எருசலேம் தேவாலயத்தை சுற்றி கடைகள் அமைத்துக் கொள்வது அமைக்காமல் இருப்பது, இதுகளெல்லாம் அதிகாரம் ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் யூதர்கள்.
பெண்கள் ஆலயத்துக்குள்ள உள்ளே போகக்கூடாது, குழந்தைகள் ஆலயத்துக்கு உள்ளே போகக்கூடாது, வியாதிப்பட்டவர்கள் ஆலயத்துக்கு உள்ளே போகக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் ஆலயத்துக்கு உள்ளே போகக்கூடாது. ஒன்லி ஒன், யூதர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆலயத்துக்குள்ளே போக முடியும். எப்படிப்பட்டதான ஒரு தடை அந்த ஆலயத்தில் இருந்தது. மிகப்பெரிய ஒரு தடையை போட்டுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் ஆலயத்தை சுற்றிலும் ஆலயத்தை கெடுத்து வணிக வளாகங்களை உருவாக்கி வியாபாரம் செய்து கொண்டிருப்பதை ஆண்டவர் காண்கிறார். இப்ப அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, அவருடைய நோக்கம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, அவருடைய அரசியல் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட ஒரு 10 பேர் திறந்தோறும் கூடி, ஐயா ஆண்டவர் உங்களை ரொம்ப எழுப்புதல் கொடுக்குறாருன்னு சொன்னால் உடனே சபைய ஆரம்பிச்சுவாங்க. ஒரு 50 பேர் திறந்து கூடினா போதும், பிரதர் நீங்கள் சபையாக இருங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காருன்னு சொன்னால் சோழி முடிஞ்சு. பார்த்தீங்களா, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டார். 50 பேரை திறக்க முடியாது, 5 லட்சம் பேர் ஒன்றா திரடலாம். உலகமே ஒன்றா திரட்டா பைபிள் சொல்லுது, உலகமே ஒன்றா திரட்டலாம். இவ்வளவு திரண்டும் தேவ சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றார். என்ன தேவ சித்தம்? அவர் தன்னுடைய ஆலயத்தை இந்த ஆலயம் அது பண்ண அவர் சொல்கிற வார்த்தை தான் புரட்சிகரமான வார்த்தை. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னே, நான் வெளியில் போக விரும்பக்கூட நினைக்கிறேன், ஆனால் வருது. 1927 மகாராஷ்டிராவில் மகரன்ற குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, பிராமணர்கள் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அந்த தண்ணியை எடுக்க போன புரட்சியாளர் அம்பேத்கரை மண்டையை உடைச்சு விட்டாங்க. அவர் உடனே பரோடா நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறார். வழக்கு தள்ளுபடியாகி மறுபடி ட்ரையல் போய் 10 வருஷமாக நீதிமன்றத்தில் வழக்காடி 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த குளத்தில் போய் குடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், தண்ணி அள்ளிக்கலான்னு ஒரு வழக்கு வரும். இன்றைக்கி மகாராஷ்டிரா அந்த மகர்ன்ற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல மக்கள் அம்பேத்கருடைய சிலையை செஞ்சு தண்ணி அள்ளி குடிக்கிறது மாதிரி நினைவுடன் இருக்கிறார். அந்த தடையை அவர் உடைச்சார், நீதிமன்றம் மூலமாக உடைச்சார். இது இப்போ நடந்தது, 1927 நடந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட தேவாலயத்துடைய கதவுகளை உடைத்திருந்தார், தடையை உடைனார். அதை விட பெரிய விசேஷம் என்னன்னா, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, இது என்னுடைய ஜெப வீடு. அதை வாசிங்க, அது முக்கியமான வார்த்தை, வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானியர்களும். இப்ப நான் சொன்னது வந்துருச்சா? யார் யாரெல்லாம் நுழையக்கூடாது இருந்ததோ இப்ப எல்லாரும் என்ன செய்யறான்? இப்பதான் சொல்றேன், நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் என் வீட்டுக்கு வரலாம், நீ யாராக இருந்தா. இப்படி சொன்ன அருணாதர் தான் நமக்கு எப்படி ஜெபம்னு சொல்லி கொடுக்கல. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவே என்ற வார்த்தை சமஸ்கிருதம், அதனுடைய நேரடி தமிழ் சொல் அப்பா, என் தகப்பனே என்று என்னிடத்தில் பேசு அப்படின்னு சொன்னா, நீ தகப்பன் என்று சொல்ல, அவங்க தகப்பன் என்று சொல்ல, நான் தகப்பன் என்று சொல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தகப்பன் என்று சொல்ல, ஒரே தகப்பன் அவர். அதனால தான் இப்போ அந்த சகோதரர் சொல்வது போல, நான் உலகத்திற்கு அப்பமாக இருக்கிறேன், என்னுடைய ரத்தம் சகலருடைய பாவங்களை என்ன செய்யும், நீ நீக்குறோம், நீ வெள்ளக்காரன், நீ இங்கிலாந்துக்காரன், நீ பழங்குடி, இவன் அவன், நோ, டோட்டலி ஆல். என் ரத்தம் மனித குலத்திற்கு. அதனால தான் என்னுடைய ஜெப வீடு எல்லாருக்கும் போடுவான். இந்த விஷயத்தை, இந்த கிளர்ச்சியை இவ்வளோ ஜனங்கள் ஒரு பக்கம் சிந்திச்சிருந்தா கூட தேவ சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறார். இன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சுருவோமா? ஒரு 10 பேர் கூட்டிட்டா நம்ம பேச கேட்டுருவோமா? நம்மளே நம்ம நம்ப மாட்டோம். இத்தனை பேர் சொல்கிறாங்க, அதையெல்லாம் மீறி நம்ம செய்ய முடியுமான்னு நினைப்போம். ஒரு 100 பேர் சர்ச்சில் வந்து என்கிட்ட வந்து ஐயா நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா 100 பேர் சொல்லல என்ன அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுப்போம். ஆனால் தேவ திட்டத்தை சரியாக நிறைவேற்றுறார். அவர் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்கான காரியத்தை செய்யல. அதை பிளாத்துக்கடத்துல தெளிவாக சொல்கிறார். அதுக்கப்புறம் அவரை கரெக்டாக 5 நாள் சென்று அவரை பிடிக்கிறாங்க. நம்ம இதைத்தான் இப்போ ரோமன் காத்தலுக்கு என்ன செய்வாங்கன்னா வியாகுல வியாழன் அவங்க பேர் வைப்பாங்க, வியாகுல வியாழன். மத்தேயு
யோவான் 17 அதிகாரத்தில் இருக்குது, வாசிக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். யாகுல யாழன்னு என்ன அது இதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாருன்னா, ஒலிவ மரத்தில் உட்காந்து அவர் என்ன செய்கிறாரு, ராம் முழுதும் ப்ரேயர் பண்ணுறாரு. ரத்தமும் தண்ணீர்மா என்ன செய்யுது, ஓடுது. அதை சீசர்கள் பார்க்குறாங்க. இதை யாகுல யாழன். அப்புறம் புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளி அன்னைக்கு தான் பஸ்கா பண்டிகைக்கு வந்து என்ன செய்யணும், கொண்டு வந்து பலியிடணும். இப்போ இவரை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம் வர்ற வெள்ளிக்கிழமை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே 5 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. இவர் ஆட்டோமேட்டிக்காக நேராக தேவாலயத்துக்கு போயிட்டார். தேவாலயத்துக்கு போயிட்டார்னா இவர் உலகத்துடைய பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி கரெக்டாக இருக்கிற இடம் போயிடுச்சு. எந்த பாவமும் அவர் இடத்துல கிடையாது. பலியிடுறதுக்காக ஒரு சரியை ரெடி ஆகிட்டார். அந்த பலியிடையுடைய ரத்தம் எல்லாருக்கும் பொதுவானது என்பதை பிரஸ்தானப்படுத்துவதற்காக எல்லா மக்களையும் இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள கொண்டு போனார். கரெக்டாக அந்த இடத்துக்கு அவரை கொண்டு போயிட்டாங்க. இப்ப ஆடு பலியிடப்பட வேண்டிய இடத்துல தேவகுமாரன் பலியிடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். இந்த மண்ணுக்குரிய ஆட்சி அதிகாரம் கிடையாது. இந்த மண்ணுக்குரிய புகழுக்கும் மனத்துக்கும் கிடையாது. தேவ சித்தத்தை 100% மனுஷகுமாரனாக அந்த மண்ணிலே நிலைநாட்டினார். பிரிய சகோதரரே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, இல்லாட்டா உள்ளேயும் போகலாம். பிரிய சகோதரரே, எப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன ஆராதிக்கிறார், எதுக்காக வந்திருக்கிறார்? வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார். நான் அவ்வளோ முடிச்சிட்டேன். ஒரு கூடுதல் ஒரு 2 நிமிஷம். நீங்கள் இந்த கர்ணன் பழைய படம், ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி வரும், உங்களுக்கு சொல்லணும். கர்ணன் சொல்லி ஒரு படம், பழைய படம், ஐயாவுக்கு தெரியும். எங்கள் காலங்களில் இந்த பெரியவரெலாம் பார்த்துருப்பாங்க. அதில் சிவாஜி கணேசன் கர்ணனாக நடிச்சிருப்பார். கொடை வள்ளல். மகாபாரத கதையில் அரிச்சனை அம்பை விட்டு கர்ணனை தேருக்கு முன்னாடி படுத்துட்டு அப்படி மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பார். அந்த காட்சி இப்போ அப்படி வரும். அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா பிராமணர் வேஷம் போட்டு, அந்தனர் வேஷம் போட்டு, இப்போ ஏதாவது இருக்கிறத நீ கொடு கர்ணான்னு சொல்லி போய் பிச்சை கேட்பார். அப்போ கர்ணன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, இந்த நேரத்தில் வந்து கேட்குறியேன்னு சொல்லி கர்ணன் வேதனைப்படையில், ஏன் உன் குருதி கொடுக்கக்கூடாதா, குருதினா ரத்தம், ஓ நான் கொடுக்க வேண்டியதை நீ சொல்லிட்ட வாங்கிக்கேன்னு சொல்லி அந்த அம்பை எடுத்துட்டு தான் கையில் இருக்கிற ரத்தத்தை என்ன செய்வாராம், பிடிச்சி கடவுளுக்கு கையில் கொடுப்பார். இதை நான் படித்ததுனால சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கொடைவள்ளலுக்காக சொல்ல வர்றாங்க. கடவுள் மனிதன்ட்ட என்ன செய்கிறாரு, எடுத்துக்கிறார் ரத்தத்தை. அதை இந்த செய்தியை நான் படிக்கையில் அதுக்கப்புறம் காட்சி எப்படி முடியுதுன்னா, அவருக்கு உயிர் போது இவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்சியை முடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இறைவனே மனுஷனுக்கு ரத்தம் கொடுக்குறார். என்னுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை என்ன செய்யும், சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்துக்கு சொந்தக்காரன். கடவுள் எப்படி எப்படியெல்லாம் வந்தார்னு இதிகாசத்தில் அங்கே பாடம் எடுத்துக்கிட்டு 9ஆம் கிளாஸ் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா சொல்லுங்க தமிழில். கொங்குதேர் வாழ்க்கை அச்சிரம் தும்பி காலம் செப்பாது கண்டது மொழிமோ. இந்த பாட்டை பாடி கடைசியில் முடியல. பாண்டிய மன்னனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு கடவுளே நேரடியாக மதுரை தமிழ் சங்கத்துக்கு வர்றாரு. நீங்கள் திருவிளையாடல் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அந்த புராண கதையில் வருது. ஆனால் சொக்கா 10,000 காசு. கடவுளே வந்து தமிழ் மொழியில இந்த பாட்டை ஏற்றி பாண்டிய நெடுஞ்செழியம்மனுடைய ஐயத்தை போக்குறார். என்னடா அப்படிப்பட்ட ஐயம், என்னடா அவ்வளவு பெரிய விசேஷமான செய்தி அப்படின்னா, பெண்களுக்கு இயற்கையில கூந்தல் மணக்குதான் வீசுதான். இதான் இதை பாடுறதுக்கு சிவபுராணம்னு ஒரு பாடல் இருக்கு, பித்தா பிரேசூடின்னு சொல்லி. அருளாலே ஏதோ சொல்றது. அவருடைய விளையாட்டுக்கள்ல இதுவும் உண்டுன்றான். ஆனா ஆண்டவர் விளையாடல, தன்னை அர்ப்பணிச்ச. பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னனால் பிரம்பு அடிபட்டுன்னு சொல்லி இந்த பாட்டில் வருது. இறைவனே குழந்தையா வந்து வைகை ஆத்துக்கரை பக்கம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி மண்ணலி போடையில் ஒரு கிளவி பேரனை அனுப்பிச்சா, அந்த பேரன் போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தானா, பாண்டிய மன்னன் வந்து பிரம்புக்கிட்ட அடித்தானா, அந்த பேரை வேற யாரும் கிடையாது, இவன் தான், சிவன் தான். இப்படி கதைகள்லாம் நம்மள்கிட்ட போய் இருக்கு. ஆனால் அத்தனை கதைகளுக்கும் முடிவு கட்ட
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வரலாற்று பூர்வமான ஒரு தகவலை பரிமாற்றமாக கையில் கொண்டு நீங்கள் அதைத்தான் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் கிடையாது. தேவன் மனுஷகுமாரனாக வந்தார். தேவ திட்டத்தை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கல. அவர் அரசியல் பண்ணலை. அவர் தம்மை வெறுத்து அடிமை ரூபப்படுத்தார். பிரிய சகோதரரே, அப்படிப்பட்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த பெருமை நமக்கு உண்டு. கர்த்தர் தாமே அவர் ஒருவரைக்கும் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க ஆசீர்வதிப்பார்.